மல்லிகா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளுடன் நானும் இருந்தேன். கடித போக்குவரத்து பற்றியும் சுந்தரம் பற்றியும் மல்லிகா என்னிடம் சொல்ல எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சில தினங்களுக்கு பின் சித்தப்பாவுடன் மல்லிகா எங்களின் வீட்டுக்கு வந்திருந்தாள். அப்பாவும் சித்தப்பாவும் கூடத்தில் பேசிக்கொண்டிருக்க மல்லிகா மஞ்சுவின் அறையில் எங்களுடன் இருந்தாள். சுந்தரம் பற்றியும் கடித போக்குவரத்து பற்றியும் முன்னமே மஞ்சுவிடம் நான் சொல்லியிருந்தேன். அந்த சுந்தரத்துக்கு ரொம்ப நல்ல மனசு மல்லிகா. காதலோட அருமையை நல்லா தெரிஞ்சவன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக சுந்தரத்தை நான் சந்திப்பேன். சிறிது நேரம் கழித்து மல்லிகா சித்தப்பாவுடன் கிளம்பிவிட்டாள். பாத்தியா நிலா, யாருன்னே தெரியாத அந்த சுந்தரம் காதலுக்கு உதவி பண்றார். இதுதான் காதல் நிலா. என்னமோக்கா, நீ தான் காதலை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுகிற. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நிறைய மோசமான காதல்களையும் ஏமாந்து போன பெண்களையும் நான் பார்த்துட்டேன்க்கா. எல்லாருமே ஏமாந்து போகிறது கிடையாது நிலா. ஆனால் ஏமாந்து போகிறது உண்மைதானக்கா. காதல் யாரையும் ஏமாத்துறது கிடையாது நிலா. காதலிக்கிறவங்க தான் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க. மல்லிகாவோட காதல் ஜெயிச்சே ஆகணும். அந்த காதல் அடுத்த தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் நிலா.